லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு எளிமையாக உணவு முறை மூலமாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம். உணவே மருந்து, இதுதான் சித்த மருத்துவத்தோட முதன்மையான அடிப்படையான கோட்பாடு. என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மருந்து அப்படின்னு சொல்றது நம்ம சாப்பிட்ற உணவுகள், மூலிகைகள் இதில இருந்துதான் சித்தர்கள் மருந்தாக நமக்கு கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது முக்கியமாக சில பழ வகைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பழ வகைகள் அதுல யார் யாரெல்லாம் என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம், முக்கியமாக தொன்று தொட்டு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பழம் அப்படின்னா வாழை. ஸோ வாழையில எத்தனை ரகங்கள், எத்தனை வகைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வாழைக்குமே பிரசித்தி பெற்ற நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம உடல்ல ஒரு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த சோகை இருக்கு. அதுக்கப்புறம் உடல் உஷ்ணம், தாங்க முடியாத உடல் உஷ்ணம் இருக்கு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி யூட்ரஸ் ரிலேட்டடா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதை சரி செய்யணும். அதுக்கு அடுத்ததாக ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு, இதை சரி செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமா வாழை ரொம்ப சிறந்தது. அதுலயும் இந்த செவ்வாழை, நிறைய பேருக்கு இந்த டவுட், மேம் நான் வாழைப்பழம் இந்த செவ்வாழை சாப்பிடலாமா, எனக்கு செவ்வாழைனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, செவ்வாழை சாப்பிட்டா வெயிட் போட்டுருமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. பொதுவாக வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம உடலுக்கு குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் ரொம்ப எளிமையாக ஜீரணமாக கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செவ்வாழை அப்படின்னு சொல்ற ஒரு வாழை வகை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மருந்துன்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சில வகையான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு செவ்வாழை பயன்படுது. அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனை இருக்கும், வயிறு எரிச்சல் இருக்குங்க, அதுக்கப்புறம் சரியா டைஜஷன் ஆகல, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு. ஸோ இதை சரி செய்யறதுக்கு செவ்வாழை நமக்கு பயன்படுது. முக்கியமா பார்த்தோம்னா ஹேர் ஃபால், நிறைய ஹேர் ஃபால், தலைமுடி உதிர்ந்துகிட்டே இருக்கு, வேரிலிருந்து நமக்கு தலைமுடி உதிர்து அப்படின்னு சொன்னா செவ்வாழை நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம உடலுக்கு பூரணமான ஒரு ஆற்றலை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹேர் பேக் போடும்போது இந்த வாழையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஃபேஷியல் பண்ணும்போது வாழையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஹேர் பேக் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள், ஒரு பாதி செவ்வாழை இருந்தாலே போதும். ஸோ செவ்வாழையை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமா நம்ம அதுல எலுமிச்சை சாறு விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுக்காய் பொடி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலையில அப்ளை பண்ணிடணும். ஸோ இது 1 மணி நேரம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா தலைமுடி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கி நேச்சர் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தலைமுடி ரொம்ப சில்கியா இருக்கிறதுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடியோட வளர்ச்சி அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி ஒரு சிலருக்கு அதிகமான மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை சரியாகிறதுக்கு வயிற்றுப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் சரியாகிறதுக்கு நமக்கு இந்த செவ்வாழை ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு பயன்படுது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. ஸோ இந்த ரத்த சோகை சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து, அதாவது நம்ம உடல்ல அந்த ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு குறைஞ்சிட்டே வருதுங்க. ரொம்ப ஈஸியா எப்படி ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா தினந்தோறும் ஒரு செவ்வாழை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போதே உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடல்ல அதிகமான அந்த ரத்தம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், ஹீமோகுளோபின் நார்மலா வர்றதுக்கு செவ்வாழை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு அந்த உடல் எடை அப்படின்றதே வயதிற்கு ஏற்ற ஒரு உடல் எடை இல்லாமல் இருக்கும். இது பெண்களுக்குமே நிறைய பேருக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த உடல் எடை சரியாக இருப்பதற்கு நம்ம என்ன பண்றோம்னா செவ்வாழையை பயன்படுத்தலாம். ஸோ நார்மலா நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஷன் ஆகல, ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சரி வரணும், உடல்ல நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் நடந்து உடல் எடை வயதிற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா செவ்வாழையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். குருதி போக்கு அதிகமா இருக்கு, அதாவது பீரியட்ஸ் டைம்ல ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு, அதை சரி செய்யறதுக்கும் நம்ம செவ்வாழையை பயன்படுத்தலாம். செவ்வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா உடல்ல பல பிரச்சனைகளை குணமாக்குது. ஸோ இதுவே ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் நம்ம செவ்வாழையோட வேறு என்ன நம்ம சேர்த்து சாப்பிடலாம், வேற ஏதாவது நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது
நமக்கு உடல்ல இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து அதை சரி செய்யறதுக்கு வேற என்ன சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மூலிகை சார்ந்த மருந்துகள் இருக்கு. ஸோ அந்த மூலிகை மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மூலிகை சார்ந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தினம்தோறும் நம்ம இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா எதுனா பூனைக்காளி. ஸோ இந்த பூனைக்காளி விதைகளை பயன்படுத்தும் பொழுது, செவ்வாழை சாப்பிட்டுட்டே இந்த பூனைக்காளி விதையை பயன்படுத்தும் பொழுது ஆண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நற்பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் வலிமையாகும். ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்றக்கூடிய விஷயம் உண்மையிலே நம்ம உடல்ல நியூட்ரிஷன், அதாவது சத்து குறைபாடு இருந்ததுனால வரக்கூடியதுதான். ஸோ அந்த சத்து குறைபாடு நார்மலா ஆகிறதுக்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட பூனைக்காளி விதைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல அதிகமான வலிமையும் ஆற்றலும் நமக்கு உண்டாக ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம இந்த செவ்வாழையை பயன்படுத்தலாம். ஸோ அதனோட சேர்ந்து இந்த பூனைக்காளி விதைகளை இந்த பொடியாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுலயுமே பார்த்தோம்னா இது சூர்ணமாக ஸ்பெஷல் மெடிசனாவும் நம்ம கிட்ட இருக்கு. அதுல இந்த பூனைக்காளி விதைகளோட சில மூலிகைகளை சேர்த்து நம்ம பயன்படுத்த போறோம். சில மூலிகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பூனைக்காளி விதைகளோட சீரகம், முக்கியமாக இந்த சீரகம் அப்படின்னு சொல்றது குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது சீரகம். இது நமக்கு சேருது. இதனோட ரொம்ப குறைந்த அளவுக்கு நமக்கு சிற்றரத்தை பயன்படுது. சிற்றரத்தையும் நமக்கு சேருது. 2 மூலிகை பூனைக்காளி பதப்படுத்தப்பட்ட நமக்கு சுத்தி செய்த பூனைக்காளி விதைகளோடு இந்த 2 மூலிகையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல அதிகமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குது, வலிமையும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ வாழையில நிறைய வகைகள் இருக்கு. ஸோ நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஒவ்வொன்றும் அதுல இருந்து சாறு எடுத்து நம்ம மருந்தாகவும் பயன்படுத்துறோம் சித்த மருத்துவத்துல. ஸோ அந்த வகையில இந்த உணவு முறைகளை இந்த செவ்வாழையை சேர்த்து சாப்பிடும்போது இத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்குது. அதனோட சேர்த்து நம்ம என்ன மருந்து சாப்பிட்டா நம்ம உடலுக்கு இதனோட சேர்த்து வலிமை கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். முக்கியமாக இதை நிறைய பேர் கேட்கிற ஒரு டவுட்டு, எனக்கு சுகர் இருக்கு, செவ்வாழை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுகர் இருக்கிறவங்க செவ்வாழையை கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் மட்டும் பகல் நேரத்துல சாப்பிடணும். இரவு நேரத்துல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில ஒரு 10 o'clockல இருந்து ஈவினிங் ஒரு 4 மணிக்குள்ள அந்த வாழை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். இதுவே சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு, 400க்கு மேல இருக்குன்னா கம்ப்ளீட்டா வாழை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் வாழை சாப்பிடலாம். எந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கோ 200 இருந்து 250 அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அவர்களும் இதை தவிர்த்துக்கலாம். உடல் எடை குறைக்கணும்ன்றவங்க செவ்வாழை சாப்பிடலாமா, இது ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம டெய்லி ஒர்க் அவுட்ஸ் பண்றோம்னா செவ்வாழை சாப்பிடலாம் பாதி. ஸோ ஃபுல்லா நம்ம சாப்பிட வேண்டாம், பாதி அளவுக்கு செவ்வாழை சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வெளியேறும். நிறைய பேர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கும், சத்து குறைந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கும் நமக்கு செவ்வாழை பயன்படுது. ஸோ செவ்வாழையோட பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.